ஓகே, இன்னைக்கு ஒரு ராஜாவினுடைய ஸ்டோரியை நம்ம தியானிக்க போகிறோம். செகண்ட் கிரானிக்கல்ஸ் பைபிள்ஸில் திருப்பிக்கங்க, 2 நாளாகமம். செகண்ட் கிரானிக்கல்ஸ் சாப்டர் 14 verse 2. 2 நாளாகமம் 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஆமென். மறுபடியும் ஒருத்தர் இங்கிலீஷ்ல வாசிங்க அந்த வசனத்தை. ஆமென். எல்லாரும் சேர்ந்து அந்த வசனத்தை வாசிக்கலாமா? Asa did that which was good and right in the eyes of the Lord. ஆமென். இந்த ஆசா வந்து இஸ்ரவேல் தேசத்துல ஒரு ராஜா. இவர் வாழ்ந்த அந்த காலத்துல இருந்த ஜனங்க எல்லாருமே ஆண்டவரை மறந்துட்டு இருந்தாங்க. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இதே தான் வேலை. எப்பெல்லாம் வந்து ஆண்டவர் வந்து இவங்களுக்கு மறுபடியும் சான்ஸ் தராங்களோ அப்பெல்லாம் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஆண்டவரை மறந்து இவங்க இஷ்டப்படி வாழ ஆரம்பிச்சிருவாங்க. ஆண்டவருக்கு ரொம்ப கோவம் வரும், இவங்களை அடிக்க ஆரம்பிப்பாரு. அதுக்கப்புறம் மறுபடியும் ஆண்டவர் பேச்சை கேட்க ஆரம்பிக்குவாங்க. இவங்க ட்ராக் ரெக்கார்டே இப்படிதான் இருந்துச்சு. எப்பெல்லாம் இவங்களுக்கு ஆண்டவர் வந்து அதிகமா ஃபேவர் கொடுக்குறாரோ அப்ப வேணும்னே வந்து ஆண்டவரை மறந்தாங்க. எப்பெல்லாம் அதிகமா தண்டனை வருதோ அப்பெல்லாம் தான் பயம் வந்துச்சு இவங்களுக்கு. ஆனா இவங்க ஆண்டவரை மறந்துட்டு இருந்த அந்த காலத்துல இந்த ஆசா அப்படின்ற இந்த ராஜா இருக்காரு பாருங்க, இவர் என்ன பண்ணாருன்னா he did what was good and right in the sight of the Lord. ஆண்டவரோட பார்வைக்கு எது சரியானதோ, ஆண்டவரோட பார்வையில எது நல்லதோ அதை வந்து இவர் செஞ்சார். which was good and right in the sight of the Lord. நம்மள எத்தனை பேருக்கு ஆசை ஆண்டவரோட பார்வைக்கு சரியானதையும் குட் அண்ட் ரைட் இதை செய்யணும் அப்படின்னு? எத்தனை பேருக்குள்ள ஆசை? ஒருவேளை அந்த ஆசை இல்லாதவங்களா இருந்தோம்னா we are in the wrong place. நம்மளுக்கு சர்ச்சையில உலகம் இருக்குது. சர்ச்சை யாருக்கு இருக்குது? ஆண்டவரோட பார்வைக்கு யாரு நல்லதையும், யாரு whoever wants to do good and right in the sight of the Lord, it is our place. இந்த சர்ச்ன்றது நமக்கான ஒரு இடம். ஓகே, இவரோட வாழ்க்கையில என்ன ஆச்சு? பெரிய பெரிய காரியங்கள் எல்லாம் நடந்துச்சு. அதுல ஃபர்ஸ்ட் ஒரு வார், பெரிய பேட்டில் ஃபீல்டு. அதுல இவருக்கு விரோதமா வந்தது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா எத்தியோப்பியர்கள் வந்தாங்க. ஸ்பெசிபிக்கா பார்க்கணும்னா ஈஜிப்டினோட ஆர்மி வந்துச்சு இவங்களுக்கு விரோதமா. இந்த அதிகாரத்தை முழுசும் நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா இதுல இவரோட லைஃப்ல ஒரு பெரிய வாரை இவர் ஃபேஸ் பண்றாரு. ஒரு பெரிய போரை வந்து இவர் சந்திக்கிறார். அந்த போர்ல இவருக்கு விரோதமா 10 லட்சம் பேர் எத்தியோப்பியர்கள் வராங்க. அந்த வசனம் பாருங்க, 9ஆம் வசனம் வாசிங்க. செகண்ட் கிரானிக்கல்ஸ் சாப்டர் 14 verse 9. அவர்களுக்கு விரோதமாக எத்தியோப்பியனாகிய சேரா 10 லட்சம் பேர்கள் சேர்ந்த சேனையோடும் 300 ரதங்களோடும் புறப்பட்டு மரேசா மட்டும் வந்தான். இந்த மரேசான்றது வந்து இவங்களோட ஊர் எல்லை. சரி, இவங்க ஊர்ல எத்தனை பேர் ஆர்மி மேன் இருக்கிறாங்கன்ட்டு 8ஆம் வசனம் பாத்தீங்கன்னா தெரியும். 8ஆம் வசனம் வாசிங்களேன். யூதாவிலே ஓகே, பரிசுனா என்ன? பிரைஸா? நம்ம எல்லாம் ரன்னிங் ரேஸ் ஒன்னா நம்மளுக்கு என்ன தருவாங்க? பரிசு தருவாங்க. அந்த பரிசு இல்லை, இங்க இருக்கிற பரிசுன்றது இவங்களுடைய கேடயம், ஷீல்டு. இவங்களோட ஷீல்டையும் ஸ்பியர், இந்த கையில என்ன இருக்கும்? ஈட்டி இல்ல கத்தி. எதிரில் நிக்கிறவங்க ஈட்டி வச்சுன்னுக்குவாங்க. பின்னாடில இருந்து வர போர் சேவகர்கள், சோல்ஜர்ஸ் என்ன வச்சுன்னுப்பாங்க? பட்டயம் வச்சுன்னுக்குவாங்க. நீங்க வார் பத்தி தான டாக்குமெண்ட்ரிஸோ இல்ல சினிமா எல்லாம் பாத்தீங்கன்னா எதிரில் நிக்கிறவங்க பெரிய குச்சி மாதிரி ஒண்ணு வச்சுன்னுக்குவாங்கல்ல. எட்ஜில் பார்த்தா எப்படி இருக்கும்? கூரா இருக்கும். ஏன்னா தூரத்துல இருந்தே ஒருத்தர் அட்டாக் பண்ண முடியும். அதை ஸ்பியர்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வச்சுன்னுக்கிற ஆட்கள் எவ்வளவு பேர் இருந்தாங்களா பாருங்க. இங்கிலீஷ்ல வாசிங்களேன். And Asa had an army of men that bear targets and spears out of Judah were 300,000. எவ்வளவு பேர் இருந்தாங்க? 300,000னா எவ்வளோ பாத்தீங்களா? நம்மலாம் வந்து இந்த இந்தியன் ஸ்டேட் சிலபஸ் படிச்சு இங்கிலீஷ்ல நம்பர்ஸ் கவுண்ட் பண்ண தெரியாது போயிடுச்சு பாருங்க நம்மளுக்கு. நம்மளாம் லேக்ஸ் க்ரோர்ஸ்ன்றமே, அதெல்லாம் இந்தி வார்த்தைகள். முடிஞ்ச அளவுக்கு அதை யூஸ் பண்ணாதீங்க லைஃப்ல. 300,000னா 3 லட்சம்னு அர்த்தம். 1 மில்லியன் அப்படின்னா 10 லட்சம்னு அர்த்தம். இங்க ஆசா கூட வாருக்கு போனவங்க, அவருடைய கோத்திரம் யூதா கோத்திரத்தை சேர்ந்தவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க? 3 லட்சம் பேர் இருக்கிறாங்க. 300,000 பீப்புள். 3 லட்சம் பேர் அவர் கோத்திரத்தை சேர்ந்தவங்க. பக்கத்துல பெஞ்சமின் ஒரு கோத்திரம் இருக்குது இல்ல, அந்த கோத்திரத்தை சேர்ந்தவங்க ஒரு 2,80,000 பேர். அது அந்த வசனத்தை தொடர்ந்து வாசிங்களேன்.
And out of Benjamin that bear shields and drew bows. Drew bows na bow and arrow அப்படின்னா என்ன? வாலிபர்கள் கிட்ட தான் பேசுனுங்கண்ணா. நீங்கெல்லாம் சினிமா கூட பார்த்தது இல்லையா? bow and arrow கூட கேள்விப்பட்டது இல்லையா? வில் அம்பு தெரியாது? bow and arrows வச்சுருக்கிறவங்க எத்தனை பேர் இருந்தாங்க? 204,000. பாருங்க, இதெல்லாம் நம்மளுக்கு புரியாத இங்கிலீஷா இருக்குது. தமிழ்ல வாசிங்களேன். பெஞ்சமினிலே 2,80,000 பேர் எந்த ஊரை சேர்ந்தவங்க? பெஞ்சமின் கோத்திரத்தை சேர்ந்தவங்க. சோ டோட்டல் இவங்க கிட்ட இருக்கிறவங்க எத்தனை பேரு? யூதால இருந்து 3 லட்சம் பேரு, பெஞ்சமின்ல இருந்து 2,20,000 பேரு. அப்ப எவ்வளோ? நாங்க மெசேஜ் கேட்டுக்கிறோமா இல்ல மேத்ஸ் கிளாஸ்ல இருக்கிறோமான்னு யோசிக்கிறீங்களா? 5,80,000 பேர் இவங்களுடைய கூட்டத்தார். இவங்களோட ஆர்மியில எவ்வளவு பேர் இருக்கிறாங்க? 5,80,000 பேர். ஆனா ஆப்போனன்ட் வந்திருக்கிறவங்க 10 லட்சம் பேர். ஆல்மோஸ்ட் 2:1 கணக்கு. கரெக்டா? ஆல்மோஸ்ட் இவங்களை விட அவங்க ஒரு பங்கு அதிகமா இருக்கிறாங்க. These people were outnumbered. அவங்களுக்கும் இவங்களுக்கும் சண்டை நடந்திருந்தா இவங்க கிட்ட 5,80,000 பேர் இருக்கிறாங்க, அவங்க 10 லட்சம் பேர் இருக்கிறாங்க. லாஜிக்கா பார்த்தா யார் ஜெயிக்கணும்? கரெக்ட் இல்ல? இவங்க கிட்ட இருக்கிற வெப்பன்ஸ் போலவே அவங்க கிட்டயும் வெப்பன்ஸ் இருக்குது. இவங்க ஆர்மி பீப்புள்ன்ற போலவே அவங்களும் ஆர்மி மென். இன்னும் சொல்லணும்னா இவங்களை விட பெட்டர் ஆர்மி மென் அவங்க. ஏன்னா அவங்க வந்திருக்கிற ஊர் எங்க இருந்து? எத்தியோப்பியா, ஈஜிப்ட்ல இருந்து. இஸ்ரவேல் ஜனங்க வெறும் மெய்ப்பர்களாவும் வெறும் விவசாயிகளா இருக்கிறப்பவே எகிப்தின் ஆர்மி ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்துச்சு. ஹிஸ்டரி ஞாபகம் இருக்குதுங்களா? மோசே எங்க கத்துக்கினார் வில்வித்த வால்வித்தெல்லாம்? ஈஜிப்ட்ல தான் கத்துக்கினார். அவங்க அங்க வில்வித்த வால்வித்த சொல்லி கொடுத்துன்னு அந்த டைம்ல நம்ம ஆளுங்க வெறும் செங்கல் அறுத்துன்னு இருந்தாங்க. அப்போ ஆர்மி நுணுக்கம் யாருக்கு ஜாஸ்தி தெரியும்? ஈஜிப்சியன்ஸ் தான். ஏன்னா அவங்க ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸ்டு. அதுல அவங்க ஏற்கனவே காலகாலமா என்ன பண்ணி பழகின்னு இருக்கிறாங்க? பேட்டில் ஃபீல்டுல யுத்தத்துல எப்படி ஜெயிக்கணும்ன்றத பழகின்னு இருக்கிறாங்க. இவங்களை விட மாடர்ன் வெப்பன்ஸ் அவங்க வச்சிருக்கிறாங்க. இவங்க கிட்ட இருக்கிற வெப்பன்ஸ் எது? ஷீல்டு, பவ் அண்ட் ஆரோ, ஸ்பியரு, சோர்டு. கத்தி, ஈட்டி, இது கேடயம், அப்புறம் பவ் அண்ட் ஆரோ தமிழ்ல வில் அம்பு. ஆனா அவங்க கிட்ட இருக்கிற வெப்பன்ஸ் இவங்கள விட ரொம்ப அட்வான்ஸ்டான வெப்பன்ஸ், தூரத்துல இருந்தே தாக்கக்கூடிய வெப்பன்ஸ். சினிமால எல்லாம் காட்டுவாங்க இல்லைங்களா? ஆர்மி பீப்புள் சண்டை போடுறதுக்கு முன்னாடி தூரத்துல இருந்தே வெப்பன்ஸ் வச்சு அடிக்கிறதெல்லாம் காமிச்சிருக்காங்கல்ல, அந்த மாதிரியான வெப்பன்ஸ் இப்ப ஈஜிப்சியன்ஸ் கிட்ட இருக்குது. ஒருவேளை இந்த சண்டை ஸ்டார்ட் ஆயிருந்தா அவங்க ஈஸியா இவங்களை ஜெயிச்சுட்டு இருப்பாங்க. ஆனா ஆசான் ஒருத்தரை பத்தி பார்த்தோம்ல, இவர் தான் ராஜா. இவர் என்னவா எப்படி இருந்தாரு? ஆண்டவரோட பார்வைக்கு எப்படி செஞ்சாரு இவரு? எது ஆண்டவரோட பார்வைக்கு நல்லதோ, எது ஆண்டவரோட பார்வைக்கு நன்மையோ அதை இவர் செஞ்சுன்னு வந்தார். அப்படி செஞ்சதுனால இவருக்கு ஒரு விஷயம் தோணுச்சு. சண்டைக்கு எல்லாம் வந்துட்டாங்க, அதுவும் 10 லட்சம் பேர் இருக்கிறாங்க. நம்மளால எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு அவ்வளவு ஜனம் இருக்கிறாங்க, அவ்வளோ வெப்பன்ஸ் வச்சுருக்கிறாங்க. நம்ம கம்மியா இருக்கிறோம், நம்ம வாருக்கு பயந்து ஓடிடலாம் அப்படிதானே நம்ம யோசிச்சிருப்போம். ஆனா இந்த ஆசா என்ன பண்ணாரு தெரியுங்களா? யாராவது பேட்டில் ஃபீல்ட்ல போய் ஜெபம் பண்ணுவாங்களா? யாராவது சண்டைக்கு எனக்கும் ஒருத்தருக்கும் சிங்கிள் சாயினுக்குது, நான் அங்க சண்டை, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு, ஏசப்பா இவன் அடிக்கிறதுக்கு ஸ்ட்ரென்த் கொடுங்க நான் கேட்டுனுக்குனா, ஃபர்ஸ்ட் அடி நான் விட்டாதான் எனக்கு என்ன இருக்கும், அட்வான்டேஜ் கிடைக்கும். கரெக்ட் இல்ல? ஆசா அப்படியெல்லாம் பண்ணல. எடுத்த உடனே சண்டைக்கு போகணும்னு நினைக்கல. ஆசா என்ன பண்ணாரு அந்த வசனத்துல பாருங்களேன், 11ஆம் வசனம் வாசிங்களேன். ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். இந்த வசனத்தை எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கிறீங்க? அட்லீஸ்ட் ப்ரேயர்லயாவது நம்ம சர்ச்சில் இது யூஸ் பண்ணுவாங்க. பாஸ்டர் கூட அடிக்கடி இது சொல்லியிருக்காருல்ல, அது இங்கிருந்து வந்த வசனம் தான். இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் படிக்கிறோம், கேள்விப்பட்டிருப்போம், படிக்கிறது இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம், ரைட்? ஏன்னா இருக்குது, பல உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்வது உமக்கு லேசான காரியம். வாசிங்க.
எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதேயும். இதுல இந்த ஆசா எவ்வளவு ஸ்மார்ட் அப்படின்னு நான் எதுல கத்துக்கினேன்னா, சண்டை வந்திருக்கிறது யூதாவுக்கும் எத்தியோப்பியாவுக்கும். இது ஒரு தனி 2 நாடுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு சண்டை. யூதான்ற ஒரு 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 கண்ட்ரிக்கும், எத்தியோப்பியா அல்லது ஈஜிப்ட் அப்படின்ற ஒரு கண்ட்ரிக்கும் தான் சண்டை. இன்னும் ஒரு படி மேல போய் பார்த்தோம்னா, ஆசான்ற ஒரு ராஜாக்கும், அந்த ராஜா பேரு ஜெட்ல ஸ்டார்ட் ஆகுமே, சேரா, தமிழ் என்ன இருக்குது, சேரா அப்படின்ற ஒரு ராஜாவுக்கும் நடுவில் இருக்கிற சண்டை தானே. ஆனா இவர் எவ்வளவு ஸ்மார்ட்டா 2 மனுஷங்களுக்கு உள்ள இருக்கிற சண்டைய ஆண்டவரோட சண்டையா மாத்துறாரு பாருங்களேன். He makes this human battle into God's battle. இந்த ஒரு வசனத்துல, ஒரு சின்ன பிரேயர்ல ஒரு 30 செகண்ட் ஆயிருக்குமா இந்த வசனத்தை, இந்த பிரேயரை சொல்றதுக்கு அவருக்கு. பலனுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்வது உமக்கு லேசான காரியம். எங்களை இவங்க ஜெயிக்காதபடி அப்படியெல்லாம் இவர் சொல்லல. உம்முடைய ஜனமாகிய நாங்கள் தோக்காதபடி எங்களுக்கு உதவியா இருங்கன்ட்டு எவ்வளவு ஈஸியா இந்த சண்டைக்கு பொறுப்பே ஆண்டவர் கிட்ட கொடுத்துட்டாரு பாருங்க. எவ்வளவு ஈஸியா இதை இந்த ஒரு வசனத்துல, ஒரு பிரேயர்ல ஃபுல் பேட்டிலுக்கான கண்ட்ரோலையும் ஃபுல் பேட்டிலுக்கான கிரெடிட்டையும் ஆண்டவர் கிட்ட. சரி, ஆண்டவர் நம்பாலு, ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? இப்போ கோலியாத்து இஸ்ரவேலுக்கு விரோதமா வந்தான். கோலியாத்தை அடிக்கிறதுக்கு ஆண்டவர் நிறைய ஆர்மி மென் ஏற்படுத்தல. ஒரு சின்ன பையனை தாவீது என்ன பண்ணாரு, அடிக்க வச்சாரு. இப்ப நம்ம அந்த இடத்துல இருந்திருந்தோம்னா தாவீதுக்கு என்ன அட்வைஸ் கொடுத்துருக்கோம்? ஐயோ, அவன் அவ்வளோ லைட்ரா, சண்டைகள்லாம் போவாதுரா, உனக்கு பிச்சு போட்டுருவான்டா அவன் சொல்லியிருப்போம்ல. ஏன்னா தாவீதோட டபுள் லைட்டு. ஆனா தாவீது பாருங்க, அந்த டைம்ல யார் பேச்சும் கேட்கல. ஏன்னா தாவீது கூட அது என்ன பண்ணலாம் தெரியுங்களா, இந்த ஆசா படிக்கிறப்போ எனக்கு தாவீது மைண்டுக்கு வந்தேன். ஏன்னா தாவீது பண்ணதும் அதே தான். கோலியாத்துக்கும் தாவீதுக்குமான தனிப்பட்ட சண்டைய he made it as God level fight. ஆண்டவருக்கும் கோலியாத்துக்குமான சண்டையா மாத்தினாரு தாவீது. அதே மாதிரிதான் இந்த ஆசா கூட என்ன பண்ணா, இந்த சண்டை ஆசாவுக்கும் சேராவுக்கும் நடுவுல. ஆனா ஆசா எவ்வளவு ட்ரிக்ஸா, எவ்வளவு ஸ்மார்ட்டா இது ஆண்டவருக்கும் எத்தியோப்பியாவுக்கும் விரோதமான சண்டையா மாத்தினான். அதோட ரிசல்ட் அப்படியே இந்த அதிகாரத்துல படிச்சுன்னு வந்தோம்னு வைங்களேன். அடுத்த வசனம் வாசிங்களேன், 12ஆம் வசனம். ஆமென். இங்கிலீஷ்ல ஒருத்தர் வாசிங்களேன். So the Lord struck the Ethiopians. இந்த வெர்ஷன்ல பாருங்க. So the Lord struck the Ethiopians before Asa. ஆசா சண்டைக்கு போறதுக்கு முன்னாடி, இந்த 5,80,000 பேர் சண்டைக்கு போறதுக்கு முன்னாடியே ஆண்டவர் அவங்கள அடிச்சு தோத்திட்டாரு, அடிச்சு அனுப்புனாருன்ட்டு இந்த வசனம் சொல்லுது. God struck them, God struck them. NKJV என்ன இருக்குது? God struck them before Asa. அப்படின்னா இப்போ இவங்க என்னதான் அவங்கள விட கம்மி ஜனமா இருந்தாலும் இவங்களை அடிக்க வச்சு ஜெயிக்க வைக்கல ஆண்டவர். தாவீதை அடிக்க வச்சு கோலியாத்தை கொல்ல வச்சாரு, அப்படி கூட பண்ணல. இந்த இடத்துல இவங்க அடிக்கிறதுக்கு முன்னாடியே ஆண்டவர் போய் அடிச்சிடுறாரு. என்ன மாதிரி ஆண்டவர், நம்ம ஆண்டவர் பாருங்களேன். வேற எல்லா வார்லுமே நான் கத்துக்கிறது என்னன்னா, நிறைய வார்ல ஆண்டவர் தேவதூதனை தான் அனுப்பியிருக்கிறார். God has sent angels to fight. மீகாவேல் தேவதூதனை, சேனைகளின் கர்த்தர் நம்ம ஆண்டவருக்கு ஒரு பேர் இருக்குதுல்ல, அந்த சேனைகள்ல ஒருத்தர் தான் ஆண்டவர் அனுப்புவார். ஆனா இந்த வசனத்துல பாருங்க, God himself struck them. ஆண்டவரே முன்னாடி சண்டை போட்டுக்கிறாரு இந்த ஆசாக்காக. ஏன் ஆண்டவர் யாருக்கு எதிரில? So the Lord struck the Ethiopians before Asa and before Judah and the Ethiopians fled. இது விட்டுருங்க, அவங்க ஓடி போயிட்டாங்க. ஏன்னா ஆண்டவர் அச்சா யாரும் எதிர்த்து நின்று சண்டை போட முடியாது, ஓடிதான் போக முடியும். அவங்க ஓடி போயிட்டாங்க, அது வேற விஷயம். ஆனா ஆசாக்காக ஆண்டவரே சண்டை போட்டார். இப்போ நான் ஆளை அனுப்புறேன்னு சொல்ல, ஆசா பண்ண அந்த ஒரு நிமிஷம் ஜெபத்துக்கு ஆண்டவரே இறங்கி சண்டை போட்டாருன்னா அதுக்கு காரணம் என்னன்றது தான் ஃபர்ஸ்ட் நம்ம வாசிச்ச வசனம். 2வது வசனம் மறுபடியும் இப்போ ஒருத்தர் வாசிங்க. ஏன் ஆண்டவர் ஆசாக்கு சப்போர்ட்டா வந்தாரு? ஏன்னா ஆசா ஆண்டவரோட பார்வைக்கு எது நன்மையோ, ஆண்டவருடைய பார்வைக்கு எது செம்மையானதோ அதை ஆசா செஞ்சதுனால, ஆசாவால சண்டை போட முடியாத ஒரு பேட்டில் ஃபீல்டுக்கு ஆசா போறப்போ ஆசாவுக்கு முன்னாடியே ஆண்டவர் விரோதி அடிச்சு துரத்தினார்.
இது ஆண்டவர் இன்னைக்கும் செய்ய வல்லவரா இருக்கிறார். நீங்க எந்த பேட்டில் ஃபீல்டுல எந்த ஒரு போர்க்களத்துல இருக்கிறீங்கன்றது உங்களுக்கு தெரியும். we are facing spiritual warfare. நிறைய நேரத்துல நம்மளுக்கு பிரச்சனை வர்றது நம்ம வாயாலே வருது, அது விட்டுருங்க. ஆனா சில ஆவிக்குரிய வார்ஃபேர்ஸ் நம்மளுக்கு இருக்குது. நான் ஆண்டவரோட பார்வைக்கு கரெக்டானதை செய்யணும்னு நினைக்கிறேன், ஆனா எனக்கே தெரியாத ஏதோ ஒண்ணு என்ன தப்பான வழிக்கு இழுத்துது அப்படின்னு இருக்குது பாருங்க. ஏதோ ஒன்று டெம்ப்ட் பண்ணுது, ஏதோ ஒன்று என்ன ஆண்டவர் பேச்சை கேட்காத மாதிரி பண்ணுது. டெய்லி ப்ரேயர் பண்ண விடாம ஏதோ ஒன்று தடுக்குது, டெய்லி பைபிள் படிக்க விடாம ஏதோ ஒன்று தடுக்குது. அந்த ஏதோ ஒன்று தடுக்குது இருக்குது பாருங்களேன், அதான் நம்மளோட ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர். அதான் நம்மளோட ஆவிக்குரிய சண்டை, ஆவிக்குரிய போர்க்களம். அது எல்லாருக்குமே இருக்குது, அது எஸ்கேப்பே ஆக முடியாது. நம்ம எல்லாருக்குள்ளும் அந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர் நடந்துனே தான் இருக்குது. ஏதோ ஒன்று, அது நம்மளோட பிசிக்கல் பலவீனமா இருக்கலாம். திடீர்னு தூங்குறப்பதான் தலைவலி வரும், திடீர்னு தூக்கம் ஜோரா இழுக்கும், ஸோ பைபிள் படிக்க முடியாது, ப்ரேயர் பண்ண முடியாது போயிடும். கரெக்டா? என்னைக்கு நம்ம நிறைய பைபிள் படிக்கிறோம்னு நினைக்கிறோம், அன்னைக்குன்னு பார்த்து நிறைய ஹோம் ஒர்க் வச்சிருவாங்க, அன்னைக்குன்னு பார்த்து நிறைய வேலை வச்சிருவாங்க வீட்டில். இந்த மாதிரிலாம் நடக்குது பாருங்களேன். இதெல்லாமே ஆண்டவரோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது தடுக்கிறது நம்மளோட ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர். ஸோ அந்த ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர்ல நம்ம ஜெயிக்கிறதுக்கு யாருக்குன்னு தெரியுமா? நம்ம கூட அது எல்லாத்தையும் முறியடிச்சு நம்ம ஆண்டவர், ஆசாவினோட ஆண்டவர் பாருங்க, தி லார்ட் காட்ங்கிறார் பாருங்க. கேபிட்டல் எல், கேபிட்டல் ஓ, கேபிட்டல் ஆர், கேபிட்டல் டி இருக்கிறார் பாருங்க. இவரு கர்த்தர் இருக்கிறார் பாருங்க. இவர் நம்ம கூட இருந்துட்டாருன்னா எந்த வார்ஃபேர்ல நம்மளால ஜெயிக்க முடியும். சரி, அதுக்கு நம்ம என்ன பண்ணா அவர் நம்ம கூட இருப்பாரு? அதுக்கும் மறுபடியும் அதே தான், அந்த 2வது வசனமே தான் பதில். ஆண்டவரோட பார்வைக்கு எது கரெக்டோ, ஆண்டவரோட பார்வைக்கு எது நல்லதோ அதை நம்ம செஞ்சோம்னு வச்சுக்கோங்களேன், அவர் நம்ம கூட இருக்குவார். ஆசாவோட இருந்த ஆண்டவர் நம்ம கூட இருப்பார். நீங்க வீட்டுக்கு போயிட்டு தயவு செஞ்சு இதுக்கு முன்னாடி நீங்க படிக்கலன்னா கூட பரவாயில்ல, இந்த முழு அதிகாரத்தை வாசிச்சு பாருங்க. இந்த முழு அதிகாரத்துல ஆண்டவர் எப்படியெல்லாம் இவங்களை காப்பாத்தினாருன்றது மாத்திரம் இல்லாம ரிட்டர்ன் இப்ப இவங்க ஓடி போயிட்டாங்க பாருங்களேன். எத்தியோப்பியர்கள் ஆண்டவர் அடிச்ச உடனே அவங்க ஓடி போயிட்டாங்க. ஓடி போறப்போ அவங்க வேற எந்தெந்த ஊர்ல எல்லாம் கொள்ளடிச்சுன்னு வந்தாங்க, அது எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடி போயிட்டாங்க. இவங்க சண்டையே போடாம இவங்க என்னவா அடிச்சுட்டு ஒருத்தன மாதிரி எல்லாத்தையும் கொள்ளை பொருள் எல்லாத்தையும் ஆசீர்வாதமா எடுத்துட்டு வராங்க. அந்த அதிகாரத்தோட கடைசி வசனத்துல பாருங்களேன், 15ஆம் வசனம் வாசிங்க. ஆமேன். இவன் என்ன பண்ணாங்களாம், அவங்க இருந்து அந்த இடத்துக்கு ஓடி போய் அவங்க எல்லாம் ஓடிட்டு இருக்காங்க, ஜனங்கள்லாம் ஓடிட்டாங்க, சண்டைக்கு வந்தவங்க எல்லாம் ஓடிட்டாங்க. அவங்க கிட்ட மாடு ஆடெல்லாம் இருந்துச்சு பாருங்க, ஒட்டக்கெல்லாம் இருந்துச்சு பாருங்க, அது எல்லாத்தையும் இவங்க எத்தனை இவங்க ஊருக்கு வந்தாங்களாம். சண்டைக்கு போனவங்களுக்கு ஆடு மாடு ஃப்ரீயா கிடைச்சிக்குது. பட்டணங்கள்லாம் எந்த பட்டணம்லாம் இவங்க எந்தெந்த ஊர்ல ஏற்கனவே சண்டைக்கு போய் ஜெயிச்சு இந்த ஊரெல்லாம் எங்களுக்கு சொந்தம்னு நினைச்சிருந்தாங்களோ அதெல்லாம் கூட இவங்களுக்கு கிடைச்சிச்சு. அந்த முழு அதிகாரத்தை வாசிச்சீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு தெரியும். ஆமேன். பாருங்க, இது வீட்டுக்கு போயிட்டு நீங்க வாசிங்க. ஒவ்வொரு வசனத்தையும் பொறுமையா தியானத்தோட வாசிச்சீங்கன்னா ஆண்டவர் ஒருத்தர் கூட இருந்தா எவ்வளவு ஆசீர்வாதம் கிடைக்கும்ன்றது இதுல நம்மளுக்கு தெரியும். ஆண்டவர் இன்னைக்கும் நம்ம கூட இருக்கிறார். ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறது உண்மை அப்படின்னு சொன்னா அவரோட பார்வைக்கு எது கரெக்டோ, அவரோட பார்வைக்கு எது நல்லதோ இதை செய்ய நம்ம கத்துக்கணும். இதை நம்ம செஞ்சோம் அப்படின்னு சொன்னா ஆசாவோட இருந்த அந்த ஆண்டவர் நம்மோடவும் இருப்பார். அவர் நம்ம கூட இருந்துட்டா எல்லா வார்ஃபேர்லயும் நம்மளால ஜெயிக்க முடியும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வாதம் தருவாராக. எல்லா நன்மைக்கும் ஊற்றும் காரணருமாகிய எங்கள் நல்ல தெய்வமே,